தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக 2026 எடப்பாடி பழனிசாமி 30 லட்சம் கோடி கொள்ளையடிச்சு வச்சுக்கிட்டு அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலினும் அவருடைய மருமகன் சபரீசனும் எந்த நாட்டில் கொண்டு போய் பதுக்கிறதுன்னு தெரியாம சில ஆதாரங்கள் நான் வெளியிடுவேன், ஆடியோக்கள் எங்கிட்ட இருக்குன்னு அண்ணாமலை சொன்னாரு, சவுக்கு சங்கர் சொன்னாப்புல. திமுக ஆட்சி என்னவோ பெரிய சாதனையாளர்கள் சொல்லி ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு இன்னைக்கு போட்டோ ஷூட் நடத்திட்டு இருக்காங்க. இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு சொன்னாரு, அதனால நான் செஞ்சேன்னு சொல்லி அவர் சொன்னாருன்னா, இந்த விசாரணைன்னு வந்த உடனே இப்போ யாரு ஸ்டாலின் போய் நிக்க போறது இல்லை, உதயநிதி போய் அங்க நீதிமன்றத்துல நிக்க போறது இல்லை, விசாரணை கமிஷன் முன்னால போறது இல்லை. போறது யாரு? மக்களை பார்த்து என்ன கேட்கிறாரு, நீயா கொடுக்க போறாரு? அப்பன்னா நீ உங்க அப்பா மூட்டுல இருந்து கொடுக்க போறியா, இல்ல ஸ்டாலின் அவங்க அப்பா மூட்டுல இருந்து எடுத்து கொடுக்க போறாரு? வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் ஆவடி குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார், நல்லா இருக்குங்களா? சார், கூட்டணி விவகாரத்துல பாமக இணைஞ்சது ரொம்ப பெரிய மகிழ்ச்சியா, எடப்பாடி அவர்களுடைய முகத்துல பிரகாசமா பார்த்த மாதிரி இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இன்டர்வியூ கொடுத்த மாதிரி இருந்துச்சு சார். சமீபமா ஞாயிற்றுக்கிழமை பிஜேபி வந்திருந்தாங்க, அது ஒரு மீட்டிங்காக அமித்ஷாலாம் வந்திருந்தாங்க, உள்துறை அமைச்சர் வந்திருந்தாப்புல. இப்போ அதுக்கு அப்புறமா எடப்பாடி அவர்கள் ஆளுநரை சந்திச்சு ஒரு திமுகவினுடைய ஃபைல் அப்படின்னு அவங்களுடைய ஊழல் பட்டியலை பத்தி கொடுத்துருந்தாங்க. அவங்க சொல்ற நம்பரெல்லாம் பார்த்தா பெரிய பெரிய லெவல்ல இருந்துச்சு, 4 லட்சம் கோடி 1 லட்சம் கோடி இப்படிலாம் இருந்துச்சு. உண்மையிலேயே அது நடந்துருந்துச்சா? அது என்ன எடப்பாடி அவர்கள் கொடுத்தது? நீங்க பெரிய பெரியன்ற தொகை உங்களுக்கு திமுகவை பத்தி தெரியாதனால பிரமிப்பா இருக்கு. பெருசா இருக்கு. ஆமா, அவங்க எல்லாமே அவங்களுடைய செயல்கள் பிரமிப்பு தானே. நீங்க ரொம்ப தூரத்துக்கு போகணும். திமுக ஆட்சிக்கு வந்த உடனே திமுகவினுடைய முதல் நிதியமைச்சரா ஸ்டாலின் ஆட்சியில பதவியேற்றவர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். அவர் என்ன சொன்னாரு, இந்த ஒரு வருஷத்திலேயே 30 லட்சம் கோடி கொள்ளையடிச்சு வச்சுக்கிட்டு அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலினும் அவருடைய மருமகன் சபரீசனும் எந்த நாட்டில் கொண்டு போய் பதுக்கிறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்காங்கன்னு சொன்னார். இதுவரைக்கும் அதுக்கு ஏதாவது யாராவது மறுப்பு சொன்னாங்களா, அல்லது ஏதாவது வழக்கு போட்டாங்களா? அந்த நேரத்தில் நிறைய பேர், இவர் சீமான்ல இருந்து அண்ணாமலையில இருந்து எடப்பாடியார்ல இருந்து எல்லாருமே அதை எடுத்து பேசினாங்க, பத்திரிகைகள்லயும் அந்த செய்திகள் வந்தது. ஆனா ஒரு சாதாரண ஒரு யூடியூபர் ஏதாவது ஒரு மீம்ஸ் போட்டா உடனே எங்க மானம் போயிடுச்சு, எங்களுடைய கௌரவம் போயிடுச்சு, நாங்க கலங்கப்பட்டுட்டோம்னு சொல்லி கதற இந்த அமைச்சர்களும் ஆட்சியும் முதலமைச்சரும் ஏன் இவ்வளோ தூரம் பகிரங்கமா அந்த ஆடியோவை வெளியிட்டது? இந்த ஆடியோவை நீங்க மறுத்தீங்கன்னா, அல்லது இதை வழக்கு போடுங்க, இந்த வழக்கு போட்டீங்கன்னா நான் இன்னும் சில ஆதாரங்கள் நான் வெளியிடுவேன், ஆடியோக்கள் எங்கிட்ட இருக்குன்னு அண்ணாமலை சொன்னாரு, சவுக்கு சங்கர் சொன்னாப்புல. உடனே பயந்து போய் இதை பத்தி பேசாம இருந்துட்டாங்கல்ல. அவரை கூட அந்த அமைச்சர் பதவியிலிருந்து கூட நீக்க முடியாம அவரை வேறொரு துறைக்கு மாத்தி அவரை வெளியே விடாம, அவர் வெளியே போனாருன்னா கலவரம் ஆயிடுறதுக்காக அவருக்கு அந்த துறையிலிருந்து மாத்தினாங்களே ஒழிய அவரை அமைச்சரவையிலிருந்து வெளியேற்றணும். அதுக்கு பிறகு அவரை அமைதிப்படுத்தி அவங்க சமாதானப்படுத்தி வச்சிருக்காங்களே தவிர அவரை வெளியே விடல. அதுல இருந்து இந்த அவர் சொன்னது 100க்கு 100 உண்மைன்றது இது வரைக்கும் அவங்க செயல் காட்டியிருக்கு. இல்லையா? ஏஐ கிடையாது இல்ல, அவங்க தானங்க. ஓ, இது ஒரு சின்ன யாராவது ஒரு சமூக ஊடகங்கள்ல ஒரு மீம்ஸ் போடுறவங்களுடைய அந்த மீம்ஸ் பாதிக்குதுன்னு சொல்றாங்க. சவுக்கு சங்கர சம்பந்தம் இல்லாம ஒரு வழக்குல, இவங்க பொய் வழக்குல இவங்கள ஒரு ஆளை செட் பண்ணி பணத்தை போட்டுட்டு அடுத்த நாள் காலையில 5 மணிக்கெல்லாம் போய் அவர் வீட்டை கதவை உடைக்கிறாங்க, தீயணைப்பு துறையை வச்சு அவர் வீட்டை பூட்டை உடைக்கிறாங்க. அந்த அளவுக்கு வேகமா செயல்படுற இவங்க ஏன் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை பத்தி சவுக்கு சங்கர் அதே மீம்ஸ் போட்டாருல்ல, அதே வீடியோ போட்டாருல்ல, அதே செய்தியை சொன்னார்ல, அப்ப அவர் வீட்டை போய் உடைச்சிருந்தா இவங்க யோக்கியமானவங்கன்னு சொல்லலாம். அப்படின்னா சவுக்கு சங்கர் கிட்ட போறதுக்கே பயந்துட்டு இருந்தவங்க இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அது போலியா இருந்திருந்தா நீங்க அடிச்சிருக்க வேண்டியதானன்றீங்க.
இல்லைங்க. உண்மையான அது வீடியோ இல்லைன்னா அந்த வீடியோ பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேசின வீடியோ ஆடியோ உண்பன்றதுனால தானே இவங்க போட்ட வீடியோ ஆடியோவுக்கு அவங்க பதில் சொல்லாம ரியாக்ட் பண்ணாம அதை எதிர்கொள்ளாம அதை பார்த்து பம்மி போனாங்க, பதங்கி போனாங்க. ஆக அதுல இருந்து உண்மன் அவங்களே உணர்ந்திருந்ததுனால தானே இதுவரைக்கும் அதுக்கு ஒண்ணு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை மேல நடவடிக்கை எடுத்து அவர் கட்சியில இருந்து அல்லது அமைச்சரை நீக்கி இருக்கணும். அதையும் செய்யல. அப்போ அவரை பார்த்து இவங்க பயந்துட்டு இருக்காங்கன்னு. ரெண்டாவது, அவர் சொல்லாம இந்த ஆடியோ வெளியே வந்திருந்தா அதை வெளியிட்டவங்க யாருன்றத கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை தந்திருக்கணும். ஏன்னா அதிகாரம் இருக்கு கையில, எதுவுமே இல்லையே. அப்போ அது உண்மைதானே. அதனால நீங்க அன்னைக்கு ஒரு ஆண்டு அப்பதான் ஆட்சிக்கு வந்தாங்க. அது எல்லா துறையில என்ன ஏதுன்னு தெரியாத ஒரு நேரத்திலேயே 30,000 கோடிய ஒரு வருஷத்துக்குள்ள அடிச்சவங்க. அதுவும் உதயநிதி ஸ்டாலின் கிட்டையும் சபரீசன் கிட்டையும் போன தொகை மட்டும் அது. ஆனா மத்தவங்க எவ்வளவு போயிருக்கோம். அதனால அந்த அந்த தகவல்கள்லாம் சேகரிச்சு அப்பவுமே எதிர்கட்சியா ஒரு பெரிய மூவ்மெண்ட் பண்ணிருக்கலாம்ல. ஏன் இல்ல, அதுதான் இதுதான் நீங்க இது அப்போ மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்திருக்கலாம்ல. இன்னும் கொஞ்சம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தோம். அது அதாவது இந்த புகாரை ஏன் இவ்வளவு நாள் சொல்றேன்னா, அதை எந்த மீடியாவும் அதை எடுத்து பேசிருக்க மாட்டாங்க. எடுத்து மீடியா மாஃபியாக்களை வச்சுட்டு இவங்க அதை திசை திருப்பி கொண்டு போயிருப்பாங்க. அதுதானே அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. அது போல இன்னைக்கு அதை எடுத்து பேசியிருந்தா கூட அது ஒரு ஏளன பொருளா போயிருங்க இன்னைக்கு. ஏன்னா இவங்களுக்கு வேற வேற இல்லை, இதையே சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அதிகாரப்பூர்வமா இப்ப கவர்னர் கிட்ட இந்த 4.5 வருஷத்துல 3,87,750 கோடி கொள்ளடிச்சிருக்காங்கன்னு சொல்லி ஆதாரங்களோட ஒவ்வொரு துறையிலும் எவ்வளோன்றத பட்டியல் போட்டு இன்னைக்கு கவர்னர் கிட்ட அதுக்குரிய ஆவணங்களோட கொடுத்துருக்காங்க. சும்மா ஒன்றும் ஒரே ஒரு பேப்பர்ல எழுதி கொடுக்கல, அவ்வளவும் கொடுத்துருக்காங்க. இதை கொடுத்துருக்காங்கன்னா கவர்னர் எஃப்ஐஆர் இருக்குதா ஏற்கனவே இந்த கேஸ்ல உள்ளது? இல்ல, எஃப்ஐஆரே தேவையில்லைங்க. இது கவர்னர் கிட்ட கொடுத்து இதை உச்ச நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதியை வச்சு ஒரு விசாரணை பண்ணுங்க சொல்றாங்க. நீங்க அந்த விசாரணை கமிஷன்ல இவங்க இந்த ஆதாரங்களுக்கு தேவையான சாட்சியங்கள் அது சொல்றது தயாரா இருக்கிறதுனாலதான் அதை சொல்றோம். இப்போ நீங்க ஒண்ணு தெரிஞ்சுங்க, திமுக ஆட்சி என்னவோ பெரிய சாதனையாளர்கள் சொல்லி ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு இன்னைக்கு போட்டோ ஷூட் நடத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு நிர்வாகத்தில் திமுக ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தா கூட ஸ்டாலின் சொல்றதை விட எடப்பாடி பழனிசாமி சொல்றதை கேட்கின்ற அதிகாரிகள் அதிகம். ஒவ்வொரு நிகழ்வும் இந்த ஆட்சியினுடைய அத்தனை நடவடிக்கைகளும் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். அங்க இருக்கிற அதிகாரிகள் இவரை முதலமைச்சராக ஏத்துக்கிட்டு செயல்படுறாங்களோ இல்லையோ, அதுல 60-70% அதிகாரிகள் எடப்பாடியாரோடு தொடர்புல இருக்கிறாங்க. அதை புரிஞ்சுங்க. அதுதான் இன்னைக்கு இந்த ஆவணமா நாங்க தர முடியுது. ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நீங்க பார்த்திருந்தீங்கன்னாவே இன்னைக்கு இவங்க ஒரு முறையான அதிகாரிகள், சரியான அதிகாரிகளை இவங்க பணி செய்ய விடாம இவங்களுக்கு ஜால்ரா தட்டுறவங்கள ஒரு ஆட்சிக்கு இவங்க சொல்றதெல்லாம் வெள்ளை காக்கா பறக்குதுன்னா ஆமா பறக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களை இவங்க வச்சுக்கிட்டு உண்மையான உழைப்பாளிகளையும் ஒரு சரியான நிர்வாகம் தெரிஞ்சவங்களையும் இவங்க பயன்படுத்தல. அது மட்டும் இல்லாம இவங்களுடைய கொள்ளையடிக்கிறதுக்கு இந்த ஊழலுக்கு துணை போகாதவர்களை அவங்க ஒதுக்கி வைக்கிறாங்க. அப்போ நாளைக்கு அவங்களுக்கு தனக்கு ஏதாவது பாதிப்பு வந்துடும். இந்த விசாரணைன்னு வந்த உடனே இப்போ யாரு ஸ்டாலின் போய் நிக்க போறது இல்லை, உதயநிதி போய் அங்க நீதிமன்றத்துல நிக்க போறது இல்லை, விசாரணை கமிஷன் முன்னால போறது இல்லை. போறது யாரு? அதிகாரிகள். அந்த கோப்பை கையாண்ட அதிகாரிகள், அதுல அந்த உத்தரவுகள்ல கையெழுத்து போட்ட அதிகாரிகள் தான் அவங்களுக்கு துணை போனவங்க. ஊழல் அவங்க இப்ப அந்தந்த துறையில இருக்கிறவங்க. நீங்க ரொம்ப தூரத்துக்கு போக வேண்டாம், அரசு அதிகாரிகள் துணை இல்லாம இவங்க பண்ண முடியாது. அதுதாங்க, ரொம்ப தூரத்துக்கு போக வேண்டாம். நீங்க இன்னைக்கு திருப்பரங்குன்றம் எடுத்துங்க. திருப்பரங்குன்றத்துல இந்த வழக்கு போட்டது யாரு? அரசனுடைய சார்புல வழக்கு போட்டது அந்த கோயில் நிர்வாக அலுவலர். அவர் தான் நாளைக்கு போய் கோர்ட்ல நிக்க போறாரு.
அங்க இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் 144 போட்டாரு, அவர் போய் நிக்க போறாரு. அதை ஏன் எக்ஸிக்யூட்டிவ் பண்ணலன்னா அங்க இருக்கிற சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் நிக்க போறாரு. இவங்க வந்து இப்ப நீதிமன்றம் அந்த மேல்முறையீட்டை வந்து ஏற்கல, அந்த அரச கடுமையா விமர்சனம் பண்ணிருக்கு, இது எல்லாம் சொன்ன. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க கைவிட்டுருவாங்க. இவங்களுக்கு எந்த அவங்க போய் நீதிமன்றத்துல இப்போ மாவட்ட ஆட்சித்தலைவர் எனக்கு வந்து அறநிலையத்துறை அமைச்சர் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு சொன்னாரு, அதனால நான் செஞ்சேன்னு சொல்லி அவர் சொன்னாருன்னா, அப்போ அவர் ஐஏஎஸ் அதிகாரி அவருடைய பணியில சரியா இல்லைன்னு தானே அர்த்தம். உங்களுக்கு நீங்க அவரு ஒரு எழுத்து மூலமாக ஒரு ஆவணம் இல்லாம வாய்மொழி உத்தரவுகளுக்கு எல்லாம் இவங்க அடிப்பணிச்சாங்கன்னா பாதிப்பு அவங்களுக்கு தானே வரும். அது போல இவங்க யாரோ சொல்றாங்க இவங்களுக்கு இந்த டெண்டரை கொடு, இந்த இதுவை கொடு அப்படின்னு சொன்னா அப்போ அதுல பாதிக்கப்படுறது அந்த கொடுத்தவங்க தானே. இவங்க இந்த டெண்டர்ல முறைகேடு செஞ்சவங்க. அப்போ இவங்க இது ஏன் விசாரணை வைக்கிறாங்கன்னா, இப்போ இந்த அதிகாரிகளை விசாரிக்க சொல்ல அவங்க இப்போ அப்ரூவ் ஆயிடுவாங்க. இன்னும் சொல்ல போனா இதை கொடுத்ததுக்கு உண்மையான நோக்கம் இந்த வகையான கொள்ளைகள் கடைசி நேரத்துல இவங்க ஆட்சியில முடிய போற நேரத்துல ஐசியூல இவங்க இருந்தா கூட இவங்க என்ன பணமா அடுத்த வாட்டி ஆட்சிக்கு வந்துடும் சொல்லிட்டு இன்னைக்கு பயங்கரமான கொள்ளை அடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப இந்த கொள்ளை அடிப்பதற்கு இருக்கிற அதிகாரிகளும் துணை போகக்கூடாது, நான் இனி எல்லாரும் கோர்ட்டுக்கு கோர்ட்ல பதில் சொல்லணும், பாதிப்பு உங்களுக்கு தான் சொல்லி ஒரு எச்சரிக்கை. இப்ப யாருமே கேட்க மாட்டாங்கன்னா இவங்க கடைசி நேரத்துல இவங்க சொல்றதெல்லாம் அவங்க செஞ்சிருவாங்க. இன்னும் ஒரு மாதம் 1.5 மாதத்துக்குள்ள முடிஞ்ச வரைக்கும் அவங்க சுருட்டிட்டு போடலான்னு இவங்க நினைப்பாங்க. ஆனா இப்ப இந்த புகார் விசாரணை வரும்னு சொன்னா அவங்க வந்து விசாரணைக்குரியவர்கள் அந்த கோப்புகளை கையாடுறவங்க எந்த கோப்புலையும் கை வைக்க மாட்டாங்க, அதை கடந்து போவதான் பார்ப்பாங்க. அதனால வந்து இந்த நாட்டுல இந்த 3,83,88 லட்சம் கோடி கொள்ளையடிச்சது மட்டும் இல்ல, இன்னும் இந்த ஒரு வருஷத்துக்குள்ள இவங்க வந்து 1 லட்சம் கோடி கொள்ளையடிச்சிருவாங்க. அதுக்கு இடம் தரக்கூடாதுன்றதுக்கு தான் இந்த புகார். யார் மேலாம் புகார் இருக்குதுங்கிற ஒவ்வொரு நகராட்சி துறை, நகராட்சி வழங்கல் துறை டிபார்ட்மெண்ட் வாரியா நகராட்சி ஊழல் நிர்வாகம் மற்றும் ஊழல் வழங்கல் துறை, அந்த துறையில KN நேரு அமைச்சராக வச்சுங்க. அந்த துறையில 64,000 கோடி கொள்ளையடிச்சதா பணம் முறைகேடாக இவங்க பெற்றதா இன்னைக்கு இந்த புகார் தரப்பட்டிருக்கு. இதை வந்து ஏறத்தாழ நீங்க ED விசாரணையிலே உங்களுக்கு தெரியும். முதல்ல இவங்க 2000க்கு மேற்பட்ட பணியாளர்களை அந்த பொறியாளர்கள் நியமனத்துல அதுல 150 பேர்கிட்ட இவங்க வந்து பணத்தை வாங்கிட்டு முறைகேடா அந்த தேர்வுக்கு முடிவு வர்றதுக்கு முன்னே அவங்களுக்கு நியமனம் பண்ணாங்க. அதுக்கு நேருவினுடைய தம்பி அவங்கள சார்ந்தவங்க அவங்களுடைய உறவினர்கள் அவங்க நிறுவனங்கள்ல பண்ண ஆய்வுல எங்களுக்கு ஆவணங்கள் கிடைச்சிருக்கு. இதன் வழியா இந்த 150 பேர் நியமனத்திலேயே 888 கோடி ரூபாய் இவங்க வாங்கியிருக்காங்க. ஒரு இதுவுக்கு 25 லட்சம் 30 லட்சம் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி அவங்க ஆதாரத்தோட ED கண்டெடுத்து அதை வந்து நீதிமன்றத்துக்கு காவல்துறைக்கு புகார் தந்து வழக்கு பதிவு பண்ணுங்க. நாங்க அதை பண்ணல. அதுக்கு பிறகு இவங்க டெண்டர் விட்டதுல ஒரு 1,200 கோடி என்னவோ முறைகேடு நடந்தது. அதுக்குரிய ஆவணங்கள் எங்ககிட்ட இருக்கு. இதை இன்னும் மேலும் விசாரணை பண்ணனா புகார் நீங்க பதிவு பண்ணி FIR போடுங்க, அதை வழக்கு விசாரணை தொடர்ந்து நடத்துங்கன்னு சொல்லி அவங்க கொடுத்தாங்க. அதுக்கும் இப்ப அதுவே 2,000 கோடி வந்துருச்சு இல்ல. அதனால இவங்க அந்த ஒரு சம்பவத்துல 2,000 கோடி 1,000 கோடின்னு சொன்னா இவங்க 5 வருஷத்துல என்ன பண்ணாங்கன்றது எல்லாத்துலயும் வந்துடும்ல. இவங்க அது கூட வந்து இவங்க எல்லா வகையிலும் இவங்க தமிழ்நாட்டை அடகு வச்சு எங்கெங்க கடன் வாங்க முடியுமோ அங்கேயும் எல்லாத்தையும் வாங்கி அதன் வழியா இன்னைக்கு இந்த 4 வருஷத்துல 4.5 கோடி ரூபாய்க்கு மேல கடன் வாங்கியிருக்காங்கல்ல. இப்போ அந்த வசூல் அத கடன் வாங்கிட்டு இவங்க அந்த கடனை கூட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றதுக்கோ இல்ல தமிழ்நாட்டினுடைய தொழில் வளர்ச்சிக்கோ இல்ல ஏதாவது ஒரு வளர்ச்சி பணிகளுக்கோ அதை முதலீடா
வைக்காம ஆனா அவங்க அதானே சொல்றாங்க, நாங்க பயன்படுத்துறோம் இல்லையே, அவங்க புள்ளி விவரத்திலேயே வந்து அது 12% என்னவோ தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணிருக்காங்க. மத்தத வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னு தானே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு. அதுதானே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் மிக தெளிவா கேட்டிருக்காருல்ல. நீங்க எங்க வேணா மேடை போடுங்க, அந்த மேடையில நான் வரேன், நீங்க உங்க சார்பில் யார் வேணா வாங்க, நீங்க எவ்வளவு ஆதாரம் வேணா வச்சுட்டு பேசுங்க, நாங்க எதுவும் இல்லாத வந்து உங்களுக்கு பதில் சொல்றேன்னு சொல்றாருல்ல. வெள்ளை அறிக்கை கேட்கிறாரு, சட்டசபையில கேட்டாரு, அவங்க அதை இது வரைக்கும் அவங்க எதுவும் வெளிப்படுத்துறதில்ல. நீங்க இவ்வளவு இந்த ஆட்சியில் நடந்துகிட்டு இருக்கு. அந்த தொழில்துறை அமைச்சர் என்ன பண்றாரு, ஒரு வெள்ளை பேப்பரை காட்டி இதுதான் வெள்ளை அறிக்கைன்றாரு. அப்போ இவரு வெத்து வேட்டா இருக்கலாம், ஆட்சியே ஒரு வெத்து வேட்டுன்றதை காட்டுறாருல. நான் என்ன சொல்றேன், நீங்க இது வந்து இதை விட ஒரு வெக்கக்கேடு இவங்க போட்டு வச்சிருக்க ஒரு அறிவாளி உலக மகா பொருளாதார மேதைன்னு சொல்லிட்டு அந்த ஜெயரஞ்சனை கொண்டு வந்து போட்டாங்க. அவர் என்ன சொல்றாரு, கடன் வாங்கினா நீயா கொடுக்க போறன்னு மக்களை பார்த்து, அது பத்திரிகையாளரை கேட்டா என்ன, நெறியாளரை கேட்டா மக்களை தானே கேட்கிறாரு. மக்களை பார்த்து என்ன கேட்கிறாரு, நீயா கொடுக்க போறாரு. அப்பன்னா நீ உங்க அப்பா வீட்டுல இருந்து கொடுக்க போறியா, இல்ல ஸ்டாலின் அவங்க அப்பா வீட்டுல இருந்து எடுத்து கொடுக்க போறாரா? மக்கள் தானே கொடுப்பாங்க. மக்கள் கேள்வி கேட்காம யார் கேட்பாங்க? ஒரு ஜனநாயக நாட்டுல நீ வந்து ஏன் கடன் வாங்குற, பூதாரித்தனமா செலவு பண்ற, இந்த இவ்வளவு நாள் தமிழ்நாடு மாநிலம் உருவாகி இந்த இத்தனை ஆண்டுகளாக பெற்ற கடனுக்கு இணையா அதை விட கூடுதலா நீங்க இந்த 4 வருஷத்துல வாங்கியிருக்கீங்கன்னு பதில் சொல்லுங்கன்னு சொன்னா, இவங்க திட்டக்குழு தலைவர் என்ன சொல்றாரு, நீயா கொடுக்க போற, வாங்கினா கவர்மெண்ட் கட்டுது. கவர்மெண்ட் யாரு? மக்கள். அதுதான். அதாவது ஒரு ஜனநாயகத்தின் அடிப்படை என்னவோ ஸ்டாலின் ராஜராஜ சோழ அவங்க பையன் உதயநிதி ராஜேந்திர சோழன் நினைச்சிட்டு இவர் அவங்களுக்கு கணக்கு புள்ள நினைச்சிட்டு பேசிட்டு இருந்தாருன்னா அவங்களுடைய மனநிலை என்னவா இருக்கு? சரி சரி, இப்ப வந்து அமித்ஷா வந்ததுக்கு அப்புறமா இந்த ஊழல் பட்டியல கொடுக்குறீங்க, இது உண்மையிலே மக்களுக்காக, மக்களுக்கு தெரியணும் அப்படின்னு ஊழல் பட்டியல் கொடுக்கப்பட்டதா இல்ல எலெக்ஷனுக்காக கொடுக்கப்பட்டதா? இந்த அப்படிதானே நினைக்கிறாங்க. அதுதான், இந்த ஆட்சி இருக்கிற வரைக்கும் இதுல விசாரணை நடத்த முடியாது, செய்ய மாட்டாங்க. இவங்க இடி கொடுத்ததுக்கு எஃப்ஐஆர் போடாம இருக்கிறாங்க. இப்ப கவர்னர் கிட்ட கொடுத்தா கவர்னர் என்ன பண்ணுவாரு, ஆட்சிக்கு தான் அனுப்புவாரு, இவங்க தான் விசாரணை பண்ணுவாங்க. அது தொடர்ந்து உள்துறை அமைச்சகத்துக்கு தலையிடுவாங்க. அதனால இதை வந்து இப்ப கொடுத்து வச்சா இந்த ஆட்சி மாற்றம் வந்த பிறகு இவங்களை வந்து ஜெயிலுக்கு போறதுக்கு வழிவகுப்பாங்க. ஏன்னா இவங்க செய்ய மாட்டாங்க. அந்த விசாரணை கமிஷனுடைய அறிக்கை கிடைச்சதுன்னா அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நாளைக்கு வழக்கு. இப்போ விசாரணை கமிஷன் வந்து உங்களுக்கு தெரியும், விசாரணை ஆணையன்றது தண்டனை தருகின்ற அமைப்பு. அவங்க ஒரு விசாரணை பண்ணி இந்த இடத்துல ஊழல் நடந்தது, இவங்க கொடுத்திருக்க புகார் உண்மை, இதுல வந்து இவ்வளவு நடந்திருக்குன்னு அவங்க தரப்போறாங்க. அதன் அடிப்படையில வழக்கு தொடுத்து நீதிமன்றத்துலதான் அவங்களுக்குரிய தண்டனை பெற்று தர முடியும். அதனால இவங்க ஒரு இப்பவே இது அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு செஞ்சோம்னா அது பழி வாங்குறாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால இப்போ அவங்க ஆட்சியிலேயே இருக்க சொல்லி அது நீங்களே இப்போ அது என்னன்றது தெரிஞ்சுங்கன்னு சொல்றாங்க. அப்ப எலெக்ஷனுக்காக கொடுக்கலன்றீங்க? எலெக்ஷனுக்காக இல்லைங்க, அதுதான் எலெக்ஷன்ல வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் என்பதிலேயோ அல்லது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக 2026 எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்படுவார் என்பதில் எங்களுக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை. அதிமுக ஆட்சி தான், எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர். ஆனா இந்த கொள்ளை கூட்டம் தப்பிச்சு போயிடக்கூடாது. அதனால இப்பவே நாங்க அவங்க உரிய இந்த முயற்சியில நாங்க செய்யறோம். நாளைக்கு வந்து இந்த வழக்கு இது அதிமுக வந்து பழி வாங்குதுன்னு சொல்லுவாங்க. அதனால நாங்க இப்பவே சொல்றோம், ஆட்சியில இருக்க வரைக்கும் இவங்க வாய் திறந்தாங்களான்னு சொல்லுவாங்க. அதனால முறைப்படி கவர்னருக்கு தரோம். கவர்னர் அதை நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நேரடியா நடவடிக்கை எடுக்க முடியுமா, அல்லது உள்துறை அமைச்சகத்துக்கு சொல்லி அவங்களுடைய பரிந்துரையை வாங்கி செய்ய முடியுமா, அல்லது இவங்க கிட்டே சொல்லி அதை நடவடிக்கை இதுக்கு பதில் கொடுங்கன்னு கேட்பாரா, அது கவர்னருடைய நிர்வாகம். அதனால இன்றைக்கு இந்த தவறுகள் இவங்க வந்து எந்தவித கூச்சமும் இல்லாம கொள்ளடிக்கிறவங்க. ஒரு ஜனநாயக நாடு இந்த பத்திரிகைகளை, ஊடகங்களை, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களை எல்லாம் கைப்பற்றி வச்சுக்கிட்டு ஒரு மீடியா மாஃபியாக்களை வச்சுக்கிட்டு இவங்க எந்த செய்தியையும் வெளிவர விடாம தடுத்துட்டா மக்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறாங்க.
அதுதான் செஞ்சுட்டு வராங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப தூரத்துக்கு கூட போக வேண்டாம். இப்போ ஸ்டாலின் வந்து உதயநிதிக்காக ஒரு பட்டாபிஷேகத்துக்காக திருநெல்வேலியில திருவண்ணாமலையில ஒரு மாநாடு நடத்தினார், இளைஞர் மாநாடு. அந்த மாநாட்டுல 200 ஏக்கர் நிலம் 200 ஏக்கர் நிலம் ஒரு பள்ளமா இருந்த இடத்த அதை ஏரியில இருந்து மண்ணடிச்சு 200 ஏக்கரை சமப்படுத்தி இப்ப லே அவுட் போடுறதுக்காக ஏவாவேலினுடைய பினாமிகள் செஞ்ச இது வந்து மாநாட்டுக்கு அந்த இடத்தை சமப்படுத்த நினைச்சிட்டு அரசு ஏரிகள்ல பொதுப்பணித்துறை ஏரிகள்ல இருந்து மண் அடிச்சு அதை மேடாக்கி இருக்காங்க. இப்போ அது ஒரு விவசாய நிலம்ன்றத அத இது ரெசிடென்சியல் ஜோனா மாத்துறதுக்கு அரசு செலவுல எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க. பாக்குறவங்களுக்கு இப்போ இவங்க ஆளுங்கட்சின்றதுனால மண் எடுக்கிறத யாரும் தடுக்கல, மாவட்ட ஆட்சித்தலைவர் தடுக்கல. இத வந்து அந்த கேட்டு அங்க விவசாய சங்க தலைவராக போராடிக்கிட்டு இருந்த மேல்மாவுக்காக தொடர்ந்து ஒரு 90 நாளா போராடிக்கிட்டு இருக்க அந்த அருள் ஆறுமுகம் இதை எடுத்து நான் போராட்டம் நடத்துவேன், மக்களை திரட்டி அன்னைக்கு மறியல் பண்ணுவேன்னு சொல்றாரு. அவரை பிடிச்சி ஜெயில போடுறாங்க. அவர் இப்பதான் சமீபத்துல 2-3 நாளைக்கு முன்னதான் வெளியே வந்திருக்காரு. அந்த நிகழ்ச்சி நடக்கிற வரைக்கும் அவரை விடல. அப்போ இத கண்டுபிடிச்சு சொன்னதுக்காக அவரை ஊழல் நடக்குன்னு சொன்னதுக்காக ஊழல் நடக்கல, அந்த மண்ணை திருட்டுக்கு வந்து இவங்க வந்து சட்டப்பூர்வமான ஒரு இது இவங்களுக்கு மாநாடு நடத்துறதுக்காக மண்ணை அரசு நிலங்கள்ல இருந்து மண்ணை எடுத்து அதை நிரப்புறாங்க. இப்ப அரசு நிலத்துல இருந்து சாதாரண மண் எடுக்க முடியாது இல்ல, அவன் எடுக்க கூடாது இல்ல, நீங்க ஏதாவது ஒரு சில இடங்கள்ல பொதுப்பணித்துறை நடத்துற வேலைக்கு பப்ளிக் பர்பஸுக்குன்னு எடுப்பாங்க. ஆனா திமுக மாநாட்டுக்கு எடுத்திருக்காங்க. திமுக மாநாட்டுக்கு எடுத்து அந்த லேண்டை வந்து ப்ரமோட் பண்ணி அதை இப்போ லே அவுட் போட போறாங்க. இது ஊழல் இல்லையா? பட்டவர்த்தனமாக அரசு நிர்வாகத்தை பயன்படுத்தி இதை கேட்டவரை ஜெயில வைக்கிறாங்க. ஏற்கனவே மேல்மா போராட்டத்துல விவசாயிகளை குண்டர் தடுப்பு சட்டத்துல கைது பண்ணி வச்சவங்க. எதுக்கு சொல்றேன்னா, இந்த அரசு எவ்வளவு கண்மூடித்தனமா இந்த நாட்டு வந்து பத்திரிகைகள் இருக்கு, இந்த நாட்டுல நீதிமன்றம் இருக்கு, இந்த நாட்டுல வந்து சட்டம் இருக்கு, இந்த நாட்டுல வந்து இறையாண்மை இருக்கு, இந்த நாட்டுல வந்து ஜனநாயகம் இருக்குன்றது எதையுமே புரிஞ்சுக்காம ஏதோ மன்னராட்சி மாதிரி ராஜேந்திர சோழர் ராஜராஜ சோழர் இவங்க வச்சதெல்லாம் சட்டம், இவங்க நினைச்சதெல்லாம் செய்ய முடியும்னு நினைச்சுக்கிட்டு டெல்லி மத்திய அரசு அது யார், அவங்க வந்து அந்நிய அரசு, கவர்னர் யார், அவர் வந்து எங்க வேலைக்காரன், நீதிமன்றம் யார், அவங்க என்ன உத்தரவு தர்றது, அவங்க செஞ்சா நாங்க வந்து அவர்னா குடுமி வச்சிருக்காரு, இவர்னா பூணூல் போட்டிருக்காரு, இந்த நீதிபதியை விமர்சனம் பண்றது, இது எல்லாம் வந்து ஒரு ஜனநாயக நாட்டுல இவங்க என்ன ஒரு 5 ஆண்டுகள் இவங்களை தேர்ந்தெடுத்தாங்கன்றதுக்காகவே இவங்க வந்து எதை வேணா செய்யலாம்னு சொல்லி ஒரு மனநிலையில இருந்துட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா இதற்கு பிறகு அவங்க ஜெயிலுக்கு பொறுத்தவரை வேற என்ன வழி இருக்கும்? இல்ல சார், இப்போ ஊழல் பட்டியல்லாம் கொடுக்குறோம்ல, இது வந்து மக்கள் மத்தியில பாதிப்பை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? திமுக ஓட்டா கன்வெர்ட் ஆக வாய்ப்பு இருக்கு அதிமுக. நீங்க திமுக தொடர்ந்து இடி ரைடு மேல நடக்கிறது, அமைச்சர்கள் மேல நடக்கிறது, திமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா இல்லையான்றது, திமுக ஐசியூல இருக்கு, அதனால அவங்க மறுபடியும் ஆட்சிக்கு வர போறது இல்லை, அவங்க வெற்றி பெற போறது இல்லை. திமுக என்பது சரித்திரம் முடிய போகிறது. அதை வந்து சுத்தமா முடிக்கணும், மறுபடியும் எழுந்திருக்க விடாம முடிக்கணும்னு தான் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி மற்ற கட்சிகளோடு கூட்டணி சேர்த்து ஒரு பெரிய கூட்டணி அமைக்கணும் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறது. காரணமே இவங்க எந்த வகையிலும் தொடுத்துடக்கூடாது, எதிர்கட்சியாக கூட வந்துடக்கூடாதுன்றதுதான். அதனால அவங்க வந்து முழுக்க இன்னைக்கு இந்த 5 ஆண்டுகள்ல செஞ்ச சாதனைகள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இடைநிலை ஆசிரியர்கள் எத்தனை நாளா போராடிட்டு இருக்காங்க. அவங்க பள்ளிக்கூடம் திறந்ததுக்கு பிறகு பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டோம், எங்களுடைய போராட்டம் தொடர்வோம், எங்களுக்கு உத்தரவாதம் கிடைக்கிற வரைக்கும் நாங்க, எங்களுடைய கோரிக்கை இல்லை, இது நீங்க தான் சொன்னீங்க, எங்களுடைய கோரிக்கை உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியா கொடுத்திருக்கீங்க, அதை கொடுங்கன்னு கேக்குறாங்க. நீங்க சொன்னதை ஊழலை தாண்டி மக்கள் பிரச்சனையே அவங்களுக்கு பெரிய இழப்பா இருக்கும். அதுதான் அவங்க சொல்றத கேக்குறாங்க. இப்ப பள்ளிகள் திறக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இவங்க தொடர் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இப்போ ஒரு வெக்கம் கெட்டு போய் ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஒரு பொறுப்பற்ற போக்கிரித்தனமான ஒரு செய்தியை சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீங்க பள்ளிக்கூடம் 4:30 மணிக்கு முடிச்சுட்டு போய் போராட்டம் நடத்துங்க, அப்போ உங்களுடைய பிரச்சனையை தீர்க்க மாட்டேன்.
பள்ளிக்கு பாதிகம் இல்லாம நாங்க சொல்றதை செஞ்சுட்டு நீ என்னென்ன போராட்டம் ரோட்ல போய் கத்திட்டு எங்களுக்கு ஒண்ணு இல்லை, நீங்க கத்துறதுனால எங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லை, அதை பத்தி நாங்க கவலைப்படலன்னு ஒரு அமைச்சர் சொன்னாருன்னா என்ன மனநிலையில் இருக்கிறாங்க? இல்ல ஒருவேளை குழந்தைங்க படிப்பு பாதிக்கப்பட. ஆமாங்க, பாதிக்கப்படணும்னா அவங்க பாதிக்கப்படாம அவங்க பிரச்சனைக்கு தீர்வு காணணும்னு நீ தானே சொன்ன. அவங்களுக்கு பிரச்சனை இருக்கா இல்லையான்னு நான் சொல்லல, பிரச்சனை இருக்கு, அதை நான் தீக்கிறேன்னு சொல்லிட்டு தான் ஆட்சிக்கு வந்தேன். அதுதானே அவங்க கேட்கறாங்க. நாங்க போராட்டம் நடத்தினோம், ஆர்ப்பாட்டம் நடத்தினோம், நாங்க அந்த அரசோட பேசி ஒரு தீர்வுக்கு வந்திருப்போம். அதுல முழுமையா கிடைக்கலன்னா கூட எங்களுக்கு ஏதாவது ஒரு நிவாரணம் கிடைச்சிருக்கோம். ஆனா நீங்க அங்க அரசியலாக்கி அடுத்து நாங்க தான் ஆட்சிக்கு வர போறோம், எங்களை வெற்றி பெற வைக்க, நான் 100 நாள்ல தீர்த்து வைக்கிறேன் நீ தானே சொன்ன. இப்போ நீ 4.25 வருஷம் ஆச்சு ஆட்சி விட்டு, நீ இன்னும் 2 மாசத்துல வீட்டுக்கு போற, இப்போ தீர்த்து வச்சுட்டு போன்றாங்க. அதனாலதானே உங்களை நம்பி ஓட்டு போட்டோம். நான் ஓட்டு போட்டது இல்லாத மற்றவங்களை ஓட்டு போட வச்சோம், எங்க குடும்பத்தினர் ஓட்டு போட்டாங்க, நாங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றிக்கு நாங்க உழைச்சோம். எங்களுக்கு நீ சொன்ன வாக்குறுதி எங்களுடைய வாக்குறுதியா இருந்தா கூட அது திமுகனுடைய தேர்தல் வாக்குறுதியா தானே நீங்க சொன்னீங்க. அந்த வாக்குறுதி நிறைவேற்றுங்கன்னு அவங்க கேட்கிறாங்க. அவங்கள இன்னைக்கு போராடுகின்ற, நேத்து டிபிஐ முன்னால போராட்டம் நடத்துறாங்க, அதுக்கு முன்ன அறிவாலயம், ஒரு நாள் மெரினா கடற்கரை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல இது அந்த பஸ் ஸ்டாண்ட்ல எத்தனை இடத்துல அவங்க போராட்டம் நடத்துறாங்க. அவங்கள போராடுற உரிமை கூட இல்லாம அவங்க வர சொல்லிய பஸ்ல இருந்து இறங்க சொல்லி அவங்கள கைது பண்றது, இப்படியெல்லாம் ஒரு கொடுமையான ஒரு போராடுகின்ற உரிமையை கூட தர. நீ அவங்க நடத்துற போராட்டத்துல போய் ஸ்டாலின் பேச முடிஞ்சது அதிமுக ஆட்சியில. இன்னைக்கு அவங்க தன்னெடுதியா அவங்க நடத்துற போராட்டத்தை கூட இன்னைக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லை, பாக்குறதுக்கு ஆள் இல்லை, அவங்களுக்கு பதில் சொல்றதுக்கு ஒரு அமைச்சர் இல்லை, ஒரு முதலமைச்சர் இல்லைன்னு சொன்னா அவங்க வேதனையை அவங்க சொல்லத்தானே செய்வாங்க. ஓகே சார், உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக முடிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிங்க.